சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் அவலாப்பமும் ருசியான தக்காளி கடைசலும், அதாவது தக்காளி குழம்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் முதல்ல 2 கப்பு, அதாவது ஒரு கப்பில் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போட்டால் சீக்கிரம் புளித்தோம். இப்போ மழை நேரம்னால இது புளிக்காமல் இருக்கேன், அதனால வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா கழுவி ஒரு 4 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. இப்போது 4 மணிக்கூர் ஆச்சு. 4 மணிக்கூர் ஆனோடனே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அவல் எடுத்துக்கிடணும். வெள்ளை அவல், நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்போ நிறம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை கழுவி எடுத்து 1 கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 10 இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா ஊறி வரணும். நல்லா மை போல் அரைச்சி எடுக்கணும் இல்லையா, அதனால் நல்லா எப்படி மாவு போல் இருக்கணும். இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இப்போ இது இருக்கட்டு. இதுவும் அரிசியும் உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இதை இப்போ தண்ணியை வடிகட்டிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம ஊற வச்சா அவலை போட்டுருவோம். அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 கப்பு கூட தண்ணி விடணும். விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுங்க. இப்போ மீதி இருக்க அரிசியையும் ஒரு 1/2 கப்பு போல் துருவுன தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், பஞ்சு போல் வரும். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணியும் விட்டு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி விட்டதுலேயே அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி எடுத்துடணும். அதாவது இப்போ மழை நேரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் புளிக்காமல் வரும். அதுதான் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் நல்லா பொங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கிட்ட நாளைக்கு காலையில் பார்த்துடலாம். இப்போ காலையில் முதல்ல நம்ம தக்காளி கடையல் பண்ணிடுவோம். அதாவது ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் குக்கரில். அதில் பெரிய வெங்காயத்தில் 1, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். விட்டுட்டு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுறணும். இதில் கருவேப்பிலையும் போட்டு பாருங்கள், 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல போட்டுக்கிட்டு நம்ம ஆப்பத்தை பார்த்துருவோம். பாருங்கள், அது குக்கரில் 3 விசில் வரட்டு வந்த பிறகு நம்ம அவியெல்லாம் போன பிறகு தான் எடுக்கணும். அதனால் முதல்ல ஆப்பத்தை பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா பொங்கி இருக்குது. ரொம்பவும் பொங்கல்ல, ஆனால் ஓரளவு நல்லா பஞ்சு போல் இருக்குது. சில நேரம் வெயில் நேரத்தில் இந்த அவல் ஆப்பம் வந்து நல்லா பொங்கி வந்துடும். இப்போ ஆப்பம் சுடுறதுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 அப்பத்துக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிடுங்க. கொஞ்சம் தான் கெட்டியாக இருக்குது, எல்லாம் மற்றபடி கரெக்டாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த அவல் ஆப்பத்துக்கு தட்டையாட்டே இருக்கும், பஞ்சு போல் வராது. பாருங்கள், ஆப்பச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இந்த இரும்பு கடாயில் நம்ம முதல்ல சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடணும் அப்படி ஓரங்கள், அப்படின்னா தான் ஓரங்கள் விட்டு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. அதனால் பேக்கிங் சோடா போட வேண்டாம். உங்களுக்கு தேவையான போட்டுருங்க. இதை விட நல்ல பஞ்சு போல் வரும். பாருங்கள், நல்ல தூரம் விழுது. அதனால் நம்மளுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது எவ்வளோ பொங்கி இருக்குது பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள் நல்ல பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். தக்காளி கடைசலுக்கு இதை இப்போ தண்ணியை வடிகட்டிடுங்க. அப்படின்னா தான் நல்லா கடைய முடியும். தண்ணியை நல்லா வடித்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பருப்பு கடைய மற்ற இல்லைன்னா மேஷர் இருந்தால் அதையும் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்கனால நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணி அதில் விட்டுருவோம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவை தண்ணி விட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு கரைச்சிக்கிட்டு அதில் விட்டுருங்க. விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளி கடைசலோட நம்ம இந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரணும். பிறகு உப்பு எல்லாம் பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. உப்பு போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன். இங்கே உப்பு பார்த்து போட்டுவிடுங்க. இந்த தக்காளி கடைசலுக்கு புளி தேவையில்லை. பாருங்கள் இப்போ இது இருக்கட்டு. இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். நான் தேங்காய் தான் விட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த இது வாசனையாட்டு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க. விட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் உப்பு எல்லாம் பார்த்துருங்க. கம்மன்னு வாசனையாக இருக்குது. இன்னும் 2 கொதி வந்தால் போதும். இப்போ இறக்கியாச்சு. பாருங்கள் கம்மன்னு வாசனையாட்டு நம்மளுக்கு தக்காளி குழம்பு, அதாவது தக்காளி கடைசல் ரெடி ஆகிட்டு. இப்போ ஆப்பத்தை பார்த்துருவோம். பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ஆப்பத்துக்கு கொஞ்சமாக குறைச்சி போட்டு செய்து பாருங்கள். பாருங்கள் தக்காளி கடையில் ரெடி ஆகிட்டு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. பாருங்கள் இதுவும் இந்த ஆப்பத்துக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.